ஹே காய்ஸ், போன சாப்டரோட முடிவுல மாஸ்டர் பத்தி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. சடனா அவங்களே உள்ள வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே பாவிலியன் மாஸ்டர் இந்த இடத்துக்குள்ள வந்ததுக்கான ரீசன் அந்த பிளட் அண்ட் கியூய ஹீரோ கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக. அப்பதான் சென் வந்துட்டு ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான். நம்ம பாவிலியன் மாஸ்டர் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் யாங்க மீட் பண்ணது, அவ மாஸ்டருடைய ஐடென்டிட்டிய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, பதிலுக்கு அவங்களும் ஆர்ஜின் லேண்டுடைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டது. இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஒரு வழியா இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நைன் டெயில் ஃபாக்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள ஒரு கர்ஸ் மார்க்க விட்டுட்டு போயிருப்பால, அதை பாவிலியன் மாஸ்டர் கிட்ட சொல்லி ரிமூவ் பண்ணிருப்பான். ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களும் ஆர்ஜின் லேண்டுக்கு திரும்பி போயிருப்பாங்க, வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாவிலியன் மாஸ்டர் கொடுத்துட்டு போன அந்த பிளட் பாத் பில்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி சிஸ்டர் சாங்கும் டீனும் அவங்க அப்பேச்சருடைய அக்கு பாயிண்ட்ஸை ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே நேரத்துல ஜிவை வந்துட்டு பாடி டெம்பரிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துட்டான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி சென்னுடைய வீட்டை தான் காட்டுறாங்க. அவனோட மாம் டேட் வந்துட்டு உனக்கு ஒரு லிட்டில் சிஸ்டர் தான் வரப்போறான். அது மட்டும் இல்லாம டாக்டர் எங்க கிட்ட என்ன சொன்னார்னா, என்னதான் அவ 7 மந்தா இருந்தாலும் அவளோட எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும், ஃபியூச்சர்ல அவ கண்டிப்பா ஜீனியஸா வருவான்னு சொன்னாங்க. இதை கேட்டு சென்னும் மனசுக்குள்ள ஒருவேளை என்ன மாதிரி சீட் கோட் இவ்வளவு இருக்குமோ அதை செக் பண்ணி பாத்திரலாம்னு சொல்லிட்டு ஃபியூ டேஸ் அங்கேயே ஸ்டே பண்ணி என்னுடைய லிட்டில் சிஸ்டர் ஆக்டிவிட்டிஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். அவ என்ன மாதிரி இல்ல, அவளோட மூமெண்ட் வந்துட்டு பேட்டர்ன் டைப்ல இல்ல. இத வச்சு பார்த்தா அவளுக்கு சிஸ்டம்லாம் அவைக்கன் ஆகல. ஒரு வழியா எங்களுடைய செமஸ்டரும் முடிஞ்சிடா. இதே நேரத்துல நான் வந்துட்டு 4 அக்குபன்ஸை ஓபன் பண்ணிருந்தேன். ஆனா இப்போ வரைக்கும் பாவிலியன் மாஸ்டரை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. இதே நேரத்துல ஃப்ரெஷ்மேன்கான ரெக்யர்மெண்ட் ஓபன் ஆக எல்லாருமே பாவிலியன்ல ஜாயின் பண்றதுக்கு கியூல நின்னாங்க. அதுல நிறைய பேர் சென்னுடைய ஃபேனா இருந்தாங்க. அவரை மீட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. இதே நேரத்துல சென்னும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தான். உடனே அங்க ஓடி வந்த டீனும் நம்ம பாவிலியனுக்கு 166 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் யாங் சொன்ன மாதிரியே 100 மெம்பர்ஸ்க்கு மேல ஜாயின் பண்ணதுனால எங்களோட மிஷன் கோல் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதை வச்சு பார்த்தா நாங்க ஆர்ஜின் லேண்டுக்குள்ள என்டர் ஆக போறோம் அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஆர்ஜின் லேண்டுடைய செக்டார் 1 காட்டுறாங்க. அங்க இருக்க கமாண்டர் வந்துட்டு இன்னைக்கு எடுத்த டெஸ்ட்ல நான் வந்துட்டு சர்ப்ரைஸா இருக்கேன், டிசப்பாயின்மெண்டா இருக்கேன். சர்ப்ரைஸ் எதனாலனா குவின்ஸ் அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரேபிடா இன்க்ரீஸ் ஆயிருக்கேன். 13th பிளேஸ்ல இருந்தவ இப்ப 9th பிளேஸ்க்கு மூவ் ஆயிருக்கான். ஆனா அவளுடைய ஏஜ் வந்துட்டு இன்னும் 19 தான். ஆனா இங்க சில பேரோட ஏஜ் வந்துட்டு 29ல இருக்கு. அப்படி இருந்துமே உங்களால அவளை சர்பாஸ் பண்ண முடியல. ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் அப்ளைன் பண்ண அவருடைய ஏஜ் வந்துட்டு 25. அதை இவ பிரேக் பண்ணிருக்கான். உடனே அங்க இருந்த பர்பிள் ஹேர் பொண்ணும் அவ எர்த்த சேர்ந்தவளே கிடையாது, அப்படிப்பட்டவளை எங்க கூட கம்பேர் பண்றது மீனிங்லெஸ். இதை கேட்டு கமாண்டர் வந்துட்டு என்னது கம்பேர் பண்றது மீனிங்லெஸ்ஸா, உங்களோட எனிமி வந்துட்டு எர்த்த சேர்ந்தவங்களா? இல்ல இல்ல, அதே மாதிரி தான். ஒரு இன்ஹியூமன உங்களால சர்பாஸ் பண்ண முடியலனா அந்த டிசாஸ்டர் பீஸ்ட் எதிர்த்து எப்படி சண்டை போட போறீங்க? நமக்கு மேல இருக்கவங்க உங்களுக்கு ரேரான ரிசோர்ஸை கொடுக்கறதுக்கான ரீசன் இந்த இன்ஹியூமனை சர்பாஸ் பண்றதுக்காக தான். இதே மாதிரி நீ ஸ்டூபிடா பேசிட்டு இருந்தானா நமக்கு மேல இருக்கவங்க கிட்ட பேசி அந்த ரேர் ரெவல்யூஷன் ரிசோர்ஸை கம்மி பண்ண சொல்லிடுவேன். பதிலுக்கு அவளும் சாரி கமெண்டர்னு சொல்லிட. உடனே அவர் வந்துட்டு ஒரு லிஸ்ட்ல இருக்க 7 ஜீனியஸோட நேம படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நான் சொன்ன எல்லாருமே அடிஷனல் ட்ரைனிங்க்கு போக போறீங்க, மீதி எல்லாருமே இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்ல உடனே குவின்ஸுவை பத்தி 2 பேர் பேசிட்டு வராங்க. அவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அட்வான்ஸ் லெவல் 6th ரேங்க் அப்ளைன் பண்ணான். ஒரு மாசம் ஸ்பெஷல் ட்ரைனிங்ல அவ அட்வான்ஸ் லெவல் 7th ரேங்க் அப்ளைன் பண்ணிட்டான். உடனே பக்கத்துல இருந்தவனும் இதுக்காகலாம் நம்ம வீக் ஆயிட மாட்டோம், நம்மளால ஜென்ஃபியூசன் பண்ண முடியும், ஆனா அந்த இன்ஹியூமனால அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம பயாலஜிக்கல் லெவல் வந்துட்டு ரேர் லெவலுக்கு எவால்வ் ஆனா போதும், அதுக்கப்புறம் நம்மளால ஹை லெவல்ல இருக்க பீஸ்டோட ஜென்ஃபியூசன் பண்ண முடியும். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் தான் அட்வான்ஸ்ல இருக்கும். இதே நேரத்துல கமாண்டர் வந்துட்டு அந்த 7 பேரை கூப்பிட்டு அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்போ ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணது நீங்க மட்டும்தான். இன்னையில இருந்து நீங்க எல்லாருமே அடிஷனல் ட்ரைனிங் ரூம்லயே ஸ்டே பண்ண போறீங்க அன்டில் உங்க ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் ஆகுற வரைக்கும். இதே நேரத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இது வரைக்கும் அவன் வந்துட்டு 6 அக்கு பாயிண்ட்ஸா ஓபன் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப அட்வான்ஸ் லெவல் 6th ரேங்க்ல இருக்கான். இப்ப அவனுடைய மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது ஒரே விஷயம் தான், அந்த ஆர்ஜின் லேண்டுக்கு போன பாவிலியன் மாஸ்டர் வந்துட்டு இது வரைக்கும் ரிட்டர்ன் ஆகல. இதே நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் வர அவங்க 2 பேரும் ஆர்ஜின் லேண்ட் போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இதே நேரத்துல சாங் வந்துட்டு ஆர்ஜின் லேண்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் 2 பேருமே சேஃபா இருங்க, தேவையில்லாம எவல்யூஷனரி ரிசோர்ஸ்க்காக ரிஸ்க் எடுக்காதீங்க. யுவான் வந்துட்டு குயின்ஸ் வந்துட்டு யாருக்கிட்டயும் அதிகமா பழக மாட்டான், நீங்க 2 பேரும் அவளை பாத்துக்கோங்கன்னு சொல்ல. இதே நேரத்துல டீன் வந்துட்டு சென் நல்லா கவனி, நீ அந்த இடத்துக்கு போயிட்டு செட்டில் டவுன் ஆயிட்டு அந்த இடம் நல்லா ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம் பாவிலியன் மாஸ்டருக்கு என்ன ஆச்சுங்கிறத என்கொயரி பண்ண, எதுக்கு அவங்க இன்னும் ரிட்டர்ன் ஆகலங்கிறத கண்டுபிடி. பதிலுக்கு அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி ஆர்ஜின் லேண்ட்ல இருக்க கமெண்டரை காட்டுறாங்க. நீங்க
பாஸ்ட் 1 மந்த்தா ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கான ரிசல்ட்ல என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடாதீங்க. பதிலுக்கு அந்த 7 பேரும் ஓகே சார்னு சொல்லிட உடனே அந்த கமாண்டரும் இன்னைக்கான டெஸ்ட்ல மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு எக்ஸாட்டிக் பிளான் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இதுல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளான்ஸ் வந்துட்டு உங்களை அட்டாக் பண்ணும். ஒன்ஸ் அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ்க்குள்ள என்டர் ஆவீங்க. அது வந்துட்டு எக்ஸாட்டிக் பீஸ்ட் ஸ்டேஜ். அதையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜை நீங்க ரீச் பண்ணிடுவீங்க. ஆனா அந்த ஸ்டேஜை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாது. அது டோட்டலி கான்ஃபிடென்ஷியல். அந்த இடத்துல வந்துட்டு நீங்க ரொம்ப அட்டென்ஷனா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நீங்க டீமா ஒர்க் பண்ணக்கூடாது. இன்கேஸ் டீமா ஒர்க் பண்ணதை நாங்க நோட்டீஸ் பண்ணிட்டோம்னா நீங்க அந்த இடத்துல டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. நான் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன். ஸ்டேஜை கிளியர் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த 7 பேரும் உள்ள என்டர் ஆக அங்க வந்த ஒரு சோல்ஜரும் கமாண்டர் லேம் வைஸ் பிரசிடென்ட் யாங் வந்துட்டு இந்த 2 ஜீனியஸையும் இன்ஹியூமன் ஸ்குவாட்ல ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்க விட்டுட்டு கிளம்பிட உடனே கமாண்டர் லின்னும் நீங்க 2 பேர் தானே சாங்காய் யூனிவர்சிட்டில இருந்து வந்த ஜீனியஸ் பதிலுக்கு சின்ன ஆமான்னு சொல்ல வாட் அ கோஇன்சிடென்ட். இப்பதான் இன்ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்றதுக்கு என்னோட டீம் மெம்பர்ஸை உள்ள அனுப்பியிருக்கேன். நீங்க 2 பேரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நான் பார்க்கணும். இதை கேட்டு அவங்களும் உள்ள என்டர் ஆக இதே நேரத்துல முன்னாடி போனா அந்த 7 பேரை தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் ஓகே, ஆனா ஃபைனல் ஸ்டேஜ் என்னவா இருக்கும்? ஒருவேளை இன்ஹியூமன் கூட மோதுற மாதிரி இருக்குமோ? உடனே பக்கத்துல இருக்கவனும் அது என்னவா வேணா இருக்கட்டும், தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்க எல்லாருமே டிஃபீட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளோரை கிளியர் பண்ண போறது நான் தான். உடனே அவன் பக்கத்துல ஒருத்தன் ஓடி வந்துட்டேன். நான் அவன் பக்கத்துல இருக்கும்போது நீ இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 பேருமே ஸ்பிளிட் ஆகி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கமாண்டர் பார்த்துட்டு இருக்கேன். அவருக்கு பின்னாடி ஒரு 4 பேர் வராங்க. இதே நேரத்துல சிட்டி லார்ட்ஸையும் மத்த ஹையர் அபிஷியல்ஸையும் காட்டுறாங்க. உடனே சிட்டி லார்ட் வந்துட்டு உங்க கிராண்ட்சன் வந்துட்டு போன முறை டெஸ்ட்ல மோசமா பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்பெஷல் ட்ரைனிங்காக பின்தங்கி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்ப நம்மளுக்கு வேலை இல்ல, சும்மா தானே இருக்கும். கீழே போயிட்டு அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரலாமான்னு கேட்க உடனே கமாண்டரும் அவங்களுக்கு சல்யூட் அடிக்க உடனே அங்க இருக்கிறவரும் ஓல்டு பாய் உங்க பேரை வந்துட்டு லிஸ்ட்ல கடைசியா இருக்கான் போல. உடனே அவர் வந்துட்டு உன்னுடைய கிராண்ட்சன் இப்ப லீடிங்ல இருக்கலாம், இப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க மேட்சோட முடிவுலயும் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பதிலுக்கு அவர் வந்துட்டு என்னோட கிராண்ட்சன் இப்பதான் ரீசெண்டா ஒரு ரேரான பீஸ்டை ஜென்ஃபியூஸ் பண்ணான், அவன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்டைன் பண்ண போறான். இதே நேரத்துல அந்த லேண்ட்லார்ட் வந்துட்டு யார் அந்த 2 பசங்க புதுசா இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க 2 பேரும் சாங்காய் யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்க ஜீனியஸ் வைஸ் பிரசிடென்ட் யாங் வந்துட்டு நம்ம கிட்ட நோட்டிஃபை பண்ண அந்த 2 பசங்க அப்படின்னு சொல்ல இங்கேயும் இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.